சதீஷ்மணி, இப்ப ஏற்கனவே இது ஒரு பெரிய நெட்வொர்க்காகத்தான் செயல்பட முடியும், ஒருத்தரோ இல்ல 2 நபர்களோ இதுல செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சூழல்ல இது எப்படி செயல்படுத்துறாங்க, எங்க இருந்து வாங்குறாங்க, இந்த மெத்தனால எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்றாங்க, இது போன்ற விஷயங்கள் சிபிசிஐடியுடைய முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கிறது. மிகவும் அதிர்ச்சிகரமான பல்வேறு தகவல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. முழு விவரங்கள் என்ன? ஒரு தொழிற்சாலையில மெத்தனால் பயன்படுத்துறதுக்கு பலவித கட்டுப்பாடுகள் இருக்கு. பலவித துறைகள்ல அதற்கான பெர்மிஷன் வாங்கணும். அதே போல இருப்பு எவ்வளவு இருக்கிறதுங்கிறதையும் காவல்துறை, அதே போல வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளும் ஆய்வு, மாதாந்திர ஆய்வு, அதே போல வாராந்திர ஆய்வு என பல கட்ட ஆய்வுகள் பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரத்துல கெட்டுப்போன அந்த தொழிற்சாலையிலிருந்து கெட்டுப்போன மெத்தனால் வாங்கப்பட்டிருப்ப விவகாரம் பல்வேறு அந்த கேள்விகளை முன்வைத்திருக்கு. ஏனென்றால் இந்த கெட்டு போனதை கூட எவ்வளவு டிஸ்போஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் அவங்க சம்பந்தப்பட்ட அந்த வட்டாட்சியர், அதே போல வருவாய்த்துறை, அதே போல காவல்துறை, மதுவிலக்கு அமலாக்க பிரிவு, இவ்வளவு துறைகளுக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். இவ்வளவு நாங்க எடுத்துட்டு வந்தோம், இதுல கெட்டு போயிருக்கு, இதை நாங்க டிஸ்போஸ் பண்றோம் அப்படின்னு. ஆனா இந்த விவகாரத்துல கெட்டு போன அந்த மெத்தனால இவங்க கடத்தி அதே போல விற்பனையில் ஈடுபட்டு போய் தெரிய வந்திருக்கிறதுனால இதற்கு யார் யாரெல்லாம் உடந்தைகள், அதே போல யார் யார் கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் ஏன் கண்காணிக்கப்படவில்லை என ஒரு பல்வேறு விதமான கேள்விகளை முன்வைத்திருக்கு. அதே போல இந்த கடத்தி வரப்பட்ட இந்த மெத்தனால் இது நம்மளோட திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சோதனை சாவடி இருக்கு, வருவாய்த்துறை சோதனை சாவடி இருக்கு, அதே போல காவல்துறை சோதனை சாவடி இருக்கு. இதெல்லாம் தாண்டி எப்படி இந்த மெத்தனால் கெட்டுப்போன மெத்தனால் எடுத்து வரப்பட்டது என்பது ஒரு பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கு. எனவே இவங்க கடத்தி வர சொல்றதா கூறப்பட அந்த 17ஆம் தேதி அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்வார்கள். அங்கு இருந்தவர்கள் இதை சோதனை செய்தார்களா அல்லது அவர்கள் கண்களில் எப்படி இது சிக்காமல் போனது என்பது பல்வேறு கட்ட இந்த சோதனைகள் முன்னெடுக்க வேண்டியிருக்கு. எனவே இந்த செக் போஸ்ட்ல உள்ள அதிகாரிகளிடம் கண்டிப்பாக விசாரணை நடத்தப்படும். அதே போல இந்த வருவாய்த்துறை செக் போஸ்ட் இருக்கு, அங்கேயும் யார் அந்த பாதுகாப்பு பணியில இருந்தாங்க, அவங்க ஏன் செக் பண்ணல, இவங்க எப்படி கொண்டு வந்தாங்க, என்ன வடிவத்துல கொண்டு வந்தாங்க, எந்த வாகனத்து மூலமா கொண்டு வந்தாங்க உள்ளிட்ட பல விசாரணைகள் அடுத்த கட்டமாக தொடரும். எனவே இந்த விசாரணையானது இன்னும் பல பேர் இதுல சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பல தனிப்படைகள் விசாரிக்கப்பட்ட நிலையில சிசிடிவி கேமரா காட்சிகள், அதே போல எந்த வாகனத்தை கொண்டு வந்தார், வாகனத்துக்கு சொந்தமானவர்கள் யார், எப்படி கொண்டு வரப்பட்டது உள்ளிட்ட பல விசாரணைகள் இருக்கிறது. இந்த விசாரணைகள் எல்லாம் தொடரும் போது இன்னும் பலரும் இந்த விவகாரத்துல கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்துல விசாரணை விரிவடைய பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இப்ப ஆந்திரால இருந்து வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழல்ல ஆந்திரால ஏதாவது ஒரு கெமிக்கல் ஆலையிலிருந்து இது வாங்கப்பட்டதா, பல்வேறு கெமிக்கல் ஆலைகளிலிருந்து வாங்கப்பட்டிருக்கிறதா, அது தொடர்பான விவரங்கள் இந்த முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கா? இல்ல, முதற்கட்டமா அவங்க வாங்கினது தெரிய வந்திருக்கு. எந்த ஆலையில இருந்து வந்திருக்காங்க அல்லது எங்க டிஸ்போஸ் பண்ணது, இந்த முறையான டிஸ்போஸ் பண்ண இடத்துல இருந்து வாங்கப்பட்டதா அப்படிங்கறத பல கேள்விகள் இருக்கு. ஏற்கனவே மரக்காணத்துல கடந்த ஆண்டு சம்பவத்துல பாத்தீங்கன்னா சென்னை அடுத்துள்ள புறநகர்ல ஒரு மெத்தனால் ஃபேக்டரியில ஒரு என்ஜினியர், அங்க பணியாற்றிய ஒரு என்ஜினியர் துணையோட தான் இந்த மெத்தனால் கொண்டு வரப்பட்டது. எனவே அந்த மெத்தனால் கம்பெனியோட என்ஜினியர் உட்பட 8 பேரை அந்த மெத்தனால் ஃபேக்டரியில ஒர்க் பண்ண 8 பேரை கைது பண்ணாங்க. அந்த ஆலைக்கு சீலும் வைத்தாங்க. இதே நிலைமையிலதான் இப்போ இறந்திருக்க சம்பவத்துல இந்த ஆலை எந்த ஆலையிலிருந்து எடுத்து வரப்பட்டது என்பதான விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்கள் கைது செய்யப்பட்ட சின்னதுரை மற்றும் ஜோசப் மதன் உள்ளிட்டவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு அது எங்கிருந்து வரப்பட்டது என்பது தெரிந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் உறுதியாக எடுக்கப்படும் என சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எந்த ஆலையாக இருந்தாலும் அந்த ஆலைக்கு சீல் வைக்கும் முயற்சியும் கூட அடுத்த கட்டத்தில் எடுக்கப்படும் என்பதும் சிபிசிஐடி வட்டாரத்திலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.